கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி. பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுவார்கள். மத்திய சுவிசேஷம் 27 அதிகாரம் 52-53 வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஏசப்பாவோட 2வது வருகையில கிறிஸ்துக்கள் மதித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாச்சு. எப்போ தெரியுமா? ஏசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை விட்டபோது பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்ததுன்ட்டு. அப்போவே பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்ததுன்னு வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஏசப்போட 2வது வருகை நிச்சயம் தானே. அதனால ஒரு நாளும் ஏசப்பா திரும்பி வருவாங்களா, இதெல்லாம் நடக்குமா, பரலோகம் ஒன்று இருக்கா, நரகம் ஒன்று இருக்கான்னு உங்களுக்கு சந்தேகம் வேணாம். நிச்சயமாக ஏசு கிறிஸ்து வர போகிறாங்க. கிறிஸ்துக்குள் மதித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்க போகிறாங்க. அவரோட ஆளுகை செய்ய போகிறாங்க. நீங்கள் அந்த உயிர்த்தெழுதலை பங்கேற்கணும்னா நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக மாறணும், இயேசுவின் பிள்ளையாக வாழணும். இந்த நற்செய்தி கேட்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம அவருடைய வருகையில் காணப்படனா அவருக்கு பிரியமானதில் வாழணும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டானது உதவி செய்வாங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு வழி உண்டாகட்டும்.